என்னம்மா பாக்குற? ஜோசியம் கேக்குறியா? அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அது ஒன்னு இஷ்டம்மா. காட்டு. தாய், உன் பேர் என்ன? மாரியம்மா. மாரியா இம்மா. 1 2 3 4 5. தாய், நீ கோவிச்சுக்காது. உன் பேர் ராசிக்கு 5 எழுத்து வர்றதுனால நீ பஞ்சபாண்டவங்க பொஞ்சாதி பாஞ்சாலி ஆட்டமா இருப்ப. அப்புறம் தர்மராஜாவை போல ஒரு வாலிபனுக்கு வாக்கப்படுவேன். வேலை வெட்டி சொத்து சுகமெல்லாம் எப்படி? வேலை என்ன, அடிமை வேலை செஞ்சுதான் பிழைக்கிற. சொத்தோ சுத்தமா இல்ல. ஆனா இந்த மாசத்துல ஒரு நல்லது நடக்கும். என் கையில என்ன இருக்கு? 5 விரல் இருக்கு. அது தெரியுதையா, வேற என்ன சொல்லுது? உமக்கு ஒரே பெஞ்சாதி. பொஞ்சாதியே இல்லையே. அப்புறம் சிறபாக்கியமே இல்ல. என்ன ஐயா, 2 புள்ள இருக்கு, புள்ள இல்லன்னு சொல்றிய? சொந்த வீடு கூட ஒண்ணு இருக்கணுமே. நாசமா போச்சு. வாடகைக்கே வீடு கிடைக்க மாட்டேங்குது. சொந்த வீடு வேற வாழுதோ? என்ன ஐயா, எது சொன்னாலும் இல்ல இல்லங்கிறியே. போங்கானு ஜோசியமும் மூஞ்சியும். பக்ரி, என்னப்பா அந்த ஆளை கலாட்டா பண்ற? சுட்டுக்குடியா? என்னையா நான் கேட்டது? என்னையா? தாயே, கொஞ்சம் பொறு. அப்பனே, உன் காரியம் முடிய போகுது. முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. முடிஞ்சே போச்சு. அது மாத்திரம் முடியட்டும். முழுசா ஒரு பவன் தர்றேன். என்னையா அது? போக்கிருத்தனா விடுயா. ஏமா, முடிச்சு போட்டு விளையாட நான் தானே ஆம்பிட்ட உனக்கு. மரியாதை அவுத்து விடுறே இல்லையா? ஏழையலோ ஏழுமலை இசு கொடா விட்டு விடாதே மாரியம்மா. பக்ரி, பக்ரி. என்ன மைனர்வாள், அந்த புற ரகசியமா? அட போப்பா, எல்லாம் உன்னாலதான். ஏ சார், இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது? கவலைப்படாதீங்க. அவளை ஒரு கை பார்த்துப்படலாம்.